என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களை, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தேவன் தம் வார்த்தையோடு கூட உங்களோடு என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாள் சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 1வது வேத வசனங்கள் சொல்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்கள் செய்திருக்கிறார், அவருடைய வலது கரங்கள் அவருடைய பரிசுத்த புயங்களால் ரட்சிப்புகள் உண்டாகியிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறவராம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யக்கூடிய தேவனை பாடி மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை உள்ள மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை எப்படி புகழ்ந்து பாட வேண்டும், அவரை எப்படி இன்னும் கனப்படுத்த வேண்டும், இன்னும் நான் அவரை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரே எண்ணங்கள், அந்த ஒரே நோக்கத்தோடு கூட நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை அதிசயமான காரியத்தை செய்துவிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய வலக்கரங்கள், அவர் செய்யக்கூடிய யுத்தங்கள், அவர் செய்யக்கூடிய மகத்துவங்கள் மிகவும் அதிசயமானது. அதுதான் மோசே ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மீட்டிக் கொண்டு வந்த பிறகு அவன் தேவனை துதித்து பாடுகிறான். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றும் உள்ளது என்று சொல்லுகிறான். அவரை போல அற்புதங்களையும் யுத்தங்களையும் செய்துவிட முடியாது என்று சொல்லி அவருடைய அதிசயங்களை சொல்லி துதி பாடுகிறான். அப்போ அந்த துதி பாடலில் தேவன் பிரியப்படுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த அதிசயமான சில காரியங்களை சொல்லி அப்பாவுக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடுங்கள். தகப்பனே, நீங்கள் எப்பொழுதும் அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறீங்க, நாங்கள் உங்களை பாடி மகிமைப்படுத்த தான் கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை மாத காலமாக, இத்தனை ஆண்டு காலமாக என் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு புது பாட்டை பாடுவேன். என்ன பாட்டு பாடணும்? புது பாட்டு. அநேகர் என்ன பண்ணணும்? கனப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கிருபை உள்ள பாடலை தேவனுக்கு சொல்லணும். உங்கள் சபையில் போய் என்ன பண்ணணும்? என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள். நீங்கள் எந்த திருச்சபைக்கு போகிறீர்களோ அந்த சபையில் தேவன் கடந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தின விதங்கள் மிகவும் அதிசயமானது. அந்த அதிசய தேவனுக்கு நன்றி என்கின்ற துதி பாடலை சொல்ல சபைக்கு நான் கடந்து வந்து அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்பொழுது அவருடைய வலக்கரங்கள் உங்களை தாங்குகிற மிகப்பெரிய பாதுகாப்பின் கரமாக அது மாறுகிறது. ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் என் அருளாளர் இயேசு சாமி இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தை முழுவதும் நீங்கள் அநேக அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. 1000 அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. எண்ணி முடியாத காரியத்தை என் தகப்பன் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். ஏன்னா நீங்கள் அவரை பாட போகிறீங்க, நீங்கள் அவரை துதிக்க போகிறீங்க, நீங்கள் அவரை கனப்படுத்த போகிறீங்க. அப்படிப்பட்ட கனமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின இடத்துக்குள் நீங்கள் கடந்து போவதற்கு பிரயாசமுள்ள ஜனமாக இருக்கிறீங்களா? இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலத்த காரியங்களை செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் உயர்த்தும் பொழுது நீங்கள் அவரை உயர்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.